Happy Children's Day. Children's Day யாரோட birthday? Very good. Pandit Jawaharlal Nehru's birthday is Children's Day, right? Okay. What does Pandit Jawaharlal Nehru like? What is his favorite? Children. Which flower does he always keep with him? Rose. Very nice. Very nice. Okay. So, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? Dance இருக்கா? Okay. How many of you are dancing? We are going to dance for them. Oh, you are going to dance? Your teachers are going to dance. How many of you are waiting for your teachers to dance? Yes. Okay, can we clap for your teachers? Nice. Good. And for Teachers' Day, we will dance, right? Yes. Okay. So today, for Children's Day, there is a message for you. Okay. What is the message? How many of you see cell phone? How many of you see cell phone? Raise your hands. எவ்வளோ பேர் phone பாப்பீங்க? கை தூக்குங்க. எவ்வளோ பேர் phone பாப்பீங்க? Okay. எத்தனை பேர் வந்து வீட்ல phone வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? கை தூக்குங்க. ரொம்ப ஹானஸ்ட் கன்ஃபெஷன். All of you, right? அங்க பாரு ரெண்டு கை தூக்குறாங்க. ஓகே. எத்தனை பேர் வீட்ல போன் பார்க்கும்போது அப்பா அம்மா திட்டுவாங்க? ஓகே. எத்தனை பேர் திட்டினோன்னு போனை கொடுத்துருவீங்க? நம்பலாமா? ஓகே. எத்தனை பேர் திட்டினாலும் இல்ல எனக்கு போன் வேணும் அப்படின்னு அழுறவங்க எத்தனை பேரு? Okay. Very good. Very good. I am happy that you are honest. எல்லாரும் வந்து உண்மை சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கே ஹாப்பியா இருக்கணும் இல்லையா? ஓகே. போன் பார்த்தா போன் ரொம்ப நேரம் பார்த்தா என்ன ஆகும்? ஓகே. கண்ணு வலிக்கும். அப்புறம் வெடிச்சிருமா? என்ன வெடிச்சிரும்? போன் வெடிச்சிருமா? ஓகே. போன் வெடிச்சிரும். அப்புறம் என்ன ஆகும்? வேற போன் வாங்க முடியாது. வாங்கி தர மாட்டாங்க. போன் வெடிச்சிருச்சுன்னா வேற போன் வாங்க முடியாது. ஓகே. அப்புறம் என்ன ஆகும்? ஓகே. இந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு நம்ம எல்லாம் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன தெரியுமா? அந்த போன் வந்து நம்ம பார்க்க வேண்டாம். சரியா? அந்த போன் பார்க்க வேண்டாம். ஓகே. இப்போ எத்தனை பேருக்கு பெருசாகி ஏதோ ஒண்ணு ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? Very good. Okay. உங்கள சில பேர் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, ரைட்? உங்கள சில பேர் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, ரைட்? எத்தனை பேருக்கு டீச்சர் ஆகணும்? சோ நம்ம எல்லாருமே பெருசாகி படிச்சு ஏதோ ஒண்ணு ஆகணும்னு நினைக்கிறோம், கரெக்டா? பட் சப்போஸ் நம்ம வந்து போன் பார்த்துட்டே இருக்கோம்னு வைங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? நம்பர் 1, நம்ம என்ன படிக்கிறோமோ அது நம்மளுடைய மெமரியில நிக்கவே நிக்காது. நம்ம என்ன படிக்கிறோமோ அதெல்லாம் மறந்து போயிடும். போன் பார்க்கும்போது அந்த போனையே பார்த்து அந்த ரீல்ஸையே ஸ்க்ரால் பண்ணும்போது நம்ம மெமரியில என்னெல்லாம் நம்ம படிச்சு நல்லா வச்சிருந்தோமோ அதெல்லாம் மறந்துடும். அதெல்லாம் மறந்தா என்ன ஆயிடும்? நம்மளால எக்ஸாம் எழுத முடியாது. அந்த எக்ஸாம் எழுத முடியாது. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ரைம்ஸ் சொல்ல, நீதான் நல்லா பாடுவியே பாட அப்படிலாம் சொன்னா எல்லாமே மறந்து போயிடும், ஒண்ணுமே வராது. ஓகே. அப்ப பாக்குறவங்கள என்ன சொல்லுவாங்க? ஐய இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? அப்ப நம்ம போன் நிறைய பார்த்தோம்னா எல்லாம் மறந்துடுவோம். அப்போ நம்ம எங்க போனாலும் யாராவது ஏதாவது கேட்டா நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதனால நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்? ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா இது இவ்வளவுலாம் சொல்லி கொடுத்தோமே, ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறோமே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க டீச்சர்ஸ் எல்லாரும் வெளியில என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இதனால பேரண்ட்ஸ்க்கும் கெட்ட பேரு, டீச்சர்ஸ்க்கும் கெட்ட பேரு, உனக்கும் ஷேம்.
ஓகே, சோ நம்ம என்ன பண்ணலாம், போன் பார்க்க வேண்டாம். போன் பார்க்காத மத்த நேரத்துல என்னெல்லாம் பண்ணலாம்? ஓகே, 3 things பண்ணலாம். 3 things பண்ணும்போது நம்மளோட மெமரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நம்பர் 1, கலரிங். எத்தனை பேருக்கு கலரிங் பிடிக்கும்? வெரி குட். சோ நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம டிராயிங் பழகலாம். சரியா? நீ பெருசாக ஆக ஆக சயின்ஸ் கிளாஸ்ல எல்லாம் நீ வரையணும். அப்போ நீ சின்னதுல இருந்தே வரைஞ்சிட்டே வந்தேன்னு வச்சுக்கோயேன், பெருசானோடனே நீ சூப்பரா வரைவ. நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ நிறைய வரையணும். அதனால சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணலாம்? டிராயிங். ஓகே, அம்மா கிட்ட கேட்டு டிராயிங் புக் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. டிராயிங் நிறைய வரையுங்க. அந்த போன் பார்க்க வேண்டாம். அந்த நேரத்துல நிறைய டிராயிங் பண்ணலாம். டிராயிங் பண்ணும்போது நம்மளுடைய மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கலர்ஸ், இன்னைக்கு நீங்க எல்லாரும் கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்கல்ல, எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? என்ன பிடிச்சிருக்கு? யூனிஃபார்ம் பிடிச்சிருக்கா இல்ல கலர் ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? கலர் ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. கலர் ட்ரெஸ்க்கு மேட்சா அழகா எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? அழகா இருக்கா? பக்கத்துல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட பாருங்க, அழகா இருக்காங்களா பாருங்க. இருக்காங்களா? அழகா இருக்காங்களா? ஓகே, சரி. இப்ப என்ன, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலர் கலரா அழகா இருக்காங்க, நீங்களும் அழகா வந்திருக்கீங்க இல்லையா? சோ டெய்லி வீட்ல என்ன பண்ணலாம்? போன் பார்க்கணும் அப்படின்னு ஆசை வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்? டிராயிங் பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது என்ன பண்ணலாம்? போன் பார்க்கணும் அப்படின்னு வரதை விட ஸ்டோரி புக் படிக்கலாம். எத்தனை பேர் வீட்டுல அப்பா அம்மா ஸ்டோரி புக் வாங்கி தராங்க? எல்லாரும் வச்சிருக்கீங்க, கரெக்டா? சோ குட்டி குட்டி ஸ்டோரி புக்ஸ் படிக்கலாம். சோ ஸ்டோரி புக் படிச்சா என்ன ஆகும்? ஸ்டோரி புக் படிச்சா நிறைய ஞாபக சக்தி வரும். படிச்சதெல்லாம் சூப்பரா ஞாபகம் இருக்கும். அப்போ காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நிறைய பிரைஸ் வாங்கலாம். இப்ப போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, நீங்க எல்லாம் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படும் போது நீங்க போலீஸ் ட்ரைனிங்க்கு போனீங்கன்னா அங்க உள்ள போனதுமே கேட்பாங்க, ஸ்கூல்ல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓ, நான் ரன்னிங் ரேஸ்ல பிரைஸ் வாங்கியிருக்கேன், நான் ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வாங்கியிருக்கேன், நான் கிளாஸ்ல இத்தனை ரேங்க் எடுத்திருக்கேன், நான் நல்லா டிராயிங் பண்ணுவேன், நான் நல்லா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் சர்டிபிகேட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த போலீஸ் ட்ரைனிங்குள்ள எடுத்துக்குவாங்க. அப்பதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஐபிஎஸ் படிக்க முடியும், ஐஏஎஸ் படிக்க முடியும். அப்பதான் நீ வந்து ஒரு சிறந்த போலீஸ் ஆக முடியும். இல்ல நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு டிராயிங் தெரியாது, எனக்கு ஆர்ட்ஸ் தெரியாது, எனக்கு கிராஃப்ட் தெரியாது, நான் வெறும் போனே தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா அந்த காலேஜ்ல நம்மள சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? நம்மளால போலீஸ் ஆகவே முடியாது. அப்ப நம்ம போலீஸ் ஆகலைன்னா என்ன ஆகும்? நம்மளோட ட்ரீம்ஸ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. சோ நம்ம வந்து டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படும் போது நம்மள பெருசா ஸ்டாப் பண்றது என்னது? செல்போன். ஓகே, வேற ஸ்டோரி புக்ஸ் படிச்சா நம்மளால நம்ம ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணலாம், நல்ல விஷயங்கள் கத்துக்கலாம். நாளைக்கு நீ ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 2, நல்லா டிராயிங் பண்ணனா நிறைய சர்டிபிகேட் கிடைக்கும். உனக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும், ஹாப்பியா இருப்ப டிராயிங் பண்ணா. மூணாவது என்ன பண்ணலாம்? ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க யோகா. எத்தனை பேருக்கு யோகா தெரியும்? வெரி குட். உங்க ஸ்கூல்ல யோகா சொல்லி தராங்களா? Do you like doing yoga? Very good. So யோகா பண்ணலாம். யோகா ஏன் பண்ணணும்? யோகா பண்ணா உங்களோட பாடி என்ன ஆகும்? ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, பாடி என்ன ஆகும்? ஸ்ட்ராங் ஆகும். சோ பாடி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா மைண்ட் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ பாடி ஸ்ட்ராங்கா இருந்தா ரொம்ப நேரம் ஒன்னால உட்காந்து படிக்க முடியும். பாடி ஸ்ட்ராங்கா இருந்தா நீ சிக் ஆகவே மாட்ட. கோல்டு, காஃப், ஃபீவர், வயிற்று வலி இதெல்லாம் வரவே வராது. அப்ப நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு வரலாம், ஃப்ரெண்ட்ஸ பார்க்கலாம், ஸ்கூல்ல ஜாலியா இருக்கலாம், எல்லாரும் கூட விளையாடலாம். அப்படி நம்ம யோகா பண்ணலைன்னா நம்ம பாடி எப்படி இருக்கும்? வீக்கா இருக்கும். சளி, இருமல், காய்ச்சல், வலி வந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம வீட்டுல எப்ப பாரு படுத்துட்டே இருக்கணும். நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே சாப்பிட முடியாது. ஓகே, நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம். வீக் ஆனோம் அப்படின்னா டாலா வளர முடியாது. வீக் ஆனோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. வீக் ஆயிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடவே முடியாது.
இப்ப சொல்லுங்க, வீக் ஆகணுமா ஸ்ட்ராங் ஆகணுமா? வெரி குட். சோ 3 விஷயம் நம்ம பண்ணலாம். செல்போன் பார்க்க வேண்டாம். 3 விஷயம் என்னெல்லாம் சொல்லுங்க? நம்பர் 1 கலரிங், நம்பர் 2 ஸ்டோரி புக்ஸ், நம்பர் 3 யோகா. ஓகே, இந்த போன் பார்க்கணும் அப்படின்னா அம்மா உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. 10 minutes 20 minutes அப்படின்னு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் வீட்டுல டைம் இருக்கு? போன் பாக்குறதுக்கு டைம் இருக்கு. வெரி குட். அந்த டைம்க்கு அம்மா போன் கொடுப்பாங்க. அந்த டைம் முடிஞ்சா நம்ம என்ன பண்ணணும்? போனை கொண்டு போய் திருப்பி அம்மாட்ட கொடுத்துடணும். அம்மாட்ட கொடுக்காம, இல்ல நான் இன்னும் பாப்பேன், எனக்கு போன்ல கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு புடிவாதம் பிடிச்சேன்னா கண்ணு சீக்கிரம் போயிடும். கண்ணு போச்சுன்னா படிக்க முடியுமா? போலீஸ் ஆக முடியுமா? அப்ப என்ன ஆகும்? செல்போன் பாக்குறவங்க எல்லாருமே அப்படியே இருந்துக்குவாங்க. ஓகே, செல்போன் பார்க்காதவங்க எல்லாம் போலீஸ் ஆயிருவாங்க. அப்ப மத்தவங்களை பார்க்கும்போது நமக்கு சேடா ஃபீல் பண்ணும். பெருசாயி, ஐயோ நம்ம செல்போன் பார்க்காமலே இருந்திருக்கலாமோ, செல்போன் பார்க்காம இருந்தா போலீஸ் ஆயிருப்போமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். சரியா? அப்படி சேடா ஃபீல் பண்ணணுமா இல்ல ஹாப்பியா இருக்கணுமா? ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சோம்னா அந்த போன் வேண்டாம். சரியா? போன் மட்டும் இல்ல, வேற என்னெல்லாம் கெடுதல் நமக்கு? டிவி. வெரி குட். சோ டிவிக்கும் டைம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் வரும்போது அம்மா கிட்ட நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அம்மா ப்ளீஸ் நான் இது மட்டும் பாத்துக்கிட்டுமா? அம்மா வந்து டிவி போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே டிவி என்ன பண்ணணும்? எத்தனை பேர் வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க? சோ தாத்தா பாட்டி சம்டைம்ஸ் டிவி பாத்துட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? பக்கத்து ரூம்ல போயிட்டு டிராயிங் பண்ணலாம், பக்கத்து ரூம்ல போயிட்டு யோகா பண்ணலாம், பக்கத்து ரூம்ல போய் ஸ்டோரி புக் பார்க்கலாம். இப்ப நீங்களும் அங்கேயே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் மறந்துடும், கண்ணு சரியா தெரியாது, உங்களோட ட்ரீம்ஸ அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேயா? சோ செல்போன் பார்க்க வேண்டாம், டிவி பார்க்க வேண்டாம். 3வது என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கிட்டையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும். ஓகே, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண கூடாது. இங்க எத்தனை பேர் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க? யாருமே இல்லையா? பண்றியா? சரி, பண்றீங்களா? ஓகே, இனிமேல் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே ஓகே, சரி, வெரி குட். சோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? உங்களை உங்க அம்மா அப்பா திட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சேடா இருக்கு. அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட் திட்டும் போது உங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கும்? நீங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் போடா அப்படி சொல்றீங்கல்ல, அப்படி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது அடுத்த ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கும்? சேடா இருக்கும். இப்படியே பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்காது, நீங்க தனியாவே இருக்கணும். பரவாயில்லையா? நோ. எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? எத்தனை பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? வெரி குட். சோ பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ரொம்ப ஹம்பிளா ப்ளீசிங்கா பேசணும். ஓகேயா? பேசலாமா? சோ ஏன் பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஏன் பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு குழந்தை ரொம்ப பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? சொல்லு பாப்பா, ஏன் பிடிக்கும்? யாரும் ஒருத்தர் சொல்லுங்க, சொல்லு, ஏன் பிடிக்கும்? சத்தமா சொல்லு. குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்க. ஓகே, வெரி குட். சிட் டவுன். ஓகே, நம்மள எத்தனை பேர் பொய் சொல்றோம்? பொய் சொல்லலாமா? பொய் சொன்னா என்ன ஆகும்? கடவுள் கண்ணு குத்துவாரா? சரி, பொய் சொன்னா வேற என்ன ஆகும்? நீங்க இப்படி பொய் பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாராவது நம்புவாங்களா? அப்போ நாளைக்கு நீங்க உண்மையாவே சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஊர்ல வந்து ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் என்ன பண்ணுவான்? டெய்லி அந்த ஊர்க்காரங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக ஒரு கதை சொல்லுவான். புலி வந்துருச்சு, புலி வந்துருச்சு, புலி வந்துருச்சுன்னு சொல்லுவான். அந்த ஊர்க்காரங்க எல்லாம் பயந்துருவாங்க. ஐயோ, புலி வந்துருச்சு, புலி வந்துருச்சுன்னு ஓடுவாங்க. ஆனா டெய்லி அந்த பையன் கை தட்டி சிரிப்பான். ஐயே, நான் சும்மாதான் சொன்னேன், நான் பொய் சொன்னேன், நீங்க எல்லாம் ஏமாந்துட்டீங்களா அப்படின்னு கை தட்டி சிரிப்பான். பட் நிஜமாவே அந்த ஊருக்குள்ள ஒரு நாள் நிஜமாவே புலி வந்துச்சு.
அப்ப அந்த பையன் வந்து அந்த புலி கிட்ட மாட்டிக்கிறான். அப்ப அந்த பையன் என்ன பண்றான், போய் கத்துறான் ஊர்க்காரங்க கிட்ட, சீக்கிரம் வாங்க புலி வந்துருச்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது வருவாங்களா? ஏன் வரமாட்டாங்க? ஏன்னா அந்த பையன் நிறைய பொய் சொல்லியிருக்கான். சோ அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த பையனை நம்பவே இல்லை. அப்ப அந்த பையனை புலி என்ன செஞ்சிருச்சு, கடிச்சு சாப்பிட்டுச்சு. புரிஞ்சுதா? சோ பொய் சொல்லிட்டே இருந்தேன்னா நிஜமாவே உனக்கு ஒரு ஹெல்ப் வரும்போது யாருமே வரமாட்டாங்க, யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க. அப்போ நீ ஒரு டேஞ்சர்ல இருக்கும்போது உனக்கு ஹெல்ப் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. சோ நம்ம என்ன சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சரி, வேற எதனால பண்டிட் நேருவுக்கு வந்து குழந்தைங்கன்னா பிடிக்கும்? வேற என்ன காரணம் சொல்லு. ஏன் பிடிக்கும் குழந்தைங்கன்னா? ஏன் பிடிக்கும்? சத்தமா சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கேட்கும். எஸ், குழந்தைங்க வந்து ரொம்ப கியூட்டானவங்க அப்படிங்கறதுனால பண்டிட் நேருவுக்கு குழந்தைங்கள பிடிச்சிருக்கு. ஓகே, வேற எதனால பிடிச்சிருக்கு? இன்னும் யாருக்கும் ஒரு சான்ஸ். எஸ் சொல்லுக்கண்ணா, ஏன் பிடிச்சிருக்கு? வெரி குட். குழந்தைங்கன்னா நிறைய ஸ்மைல் பண்ணுவாங்க, அதனாலதான் பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு குழந்தைங்கன்னா பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம டெய்லி காலையில ஸ்கூலுக்கு வரோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ பாக்குறோம், நம்ம டீச்சர்ஸ பாக்குறோம், நம்ம ஸ்மைல் பண்ணணுமா கூடாதா? ஸ்மைல் பண்ணா என்ன ஆகும்? அந்த நாள் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். ஸ்மைல் பண்ணா அந்த நாள் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். ஸ்மைல் பண்றவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க, நீங்க யார பார்த்து ஸ்மைல் பண்றீங்களோ அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. ஸ்மைல் பண்றதுனால உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஓகே, சோ டெய்லி காலையில ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே அழாம சேடா இல்லாம ஹாப்பியா எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணி விஷ் பண்ணலாமா? ஓகே, வெரி குட். சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்திருக்காங்களா? ஓகே, எத்தனை பேருக்கு குட் டச் பேட் டச் தெரியும்? கை தூக்குங்க. வெரி குட். ஓகே, குட் டச் பேட் டச். குட் டச் யாரெல்லாம் பண்ணலாம்? டீச்சர், பேரண்ட்ஸ், டாக்டர், இவங்கெல்லாம் நம்மள குட் டச் பண்ணலாம். அப்படி குட் டச் பண்ணும்போது நமக்கு கஷ்டமா இருக்காது. பேட் டச் பண்ணினா கஷ்டமா இருக்குமா? பேட் டச் பண்ணினா சேடா இருக்குமா? எஸ், பேட் டச் பண்ணா யார்கிட்ட சொல்லணும்? ஓகே, பேட் டச் பண்ணா தைரியமா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். அப்படி பேட் டச் பண்ணா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். வேற யார்கிட்ட சொல்லலாம்? டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலாம். தைரியமா பேரண்ட்ஸ் சொல்லலாம், தைரியமா டீச்சர்ஸ் சொல்லலாம். யாராவது பேட் டச் பண்ணா நம்ம பயப்படணுமா? நோ. யாராவது நம்மள பேட் டச் பண்ணணும்னா நம்ம கத்தணுமா? நம்ம என்ன சொல்லணும்? நோ அப்படின்னு சொல்லணும். யாராவது நம்மள பேட் டச் பண்ண ட்ரை பண்ணா நம்ம என்ன சொல்லணும்? நோ. அப்படி நோ சொன்ன உடனே யார்கிட்ட போய் சொல்லணும்? பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிட்ட நம்ம பேட் டச் பத்தி சொல்லணும். சோ நம்ம எல்லாருக்குமே குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? சோ செல்போன் பார்க்க வேண்டாம், டிவி பார்க்க வேண்டாம், ஸ்மைல் பண்ணணும், பொய் சொல்லக்கூடாது, குட் டச் பேட் டச் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆறாவது என்ன, நம்ம எல்லாரும் ஹெல்த்தியா சாப்பிடணும். எத்தனை பேர் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்க? பர்கர், பீஸா, ரெண்டு கை மேல போகுது, ஜங்க் ஃபுட். ஓகே, எத்தனை பேருக்கு பீட்சா பிடிக்கும்? இங்க எத்தனை பேருக்கு பர்கர் பிடிக்கும்? பிரெஞ்ச் ஃப்ரைஸ், எத்தனை பேர் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுறீங்க? பாத்தியா? எத்தனை பேர் வந்து சோடா, பெப்சி இதெல்லாம் குடிக்கிறீங்க? ஓகே, எத்தனை பேரு வெஜிடபிள் சாப்பிடுவீங்க? எத்தனை பேர் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறீங்க? நம்பலாமா உங்களெல்லாம்? ஓகே, எத்தனை பேர் சுண்டல் எல்லாம் சாப்பிடுறீங்க ஹெல்த்தியா? ஓகே, சுண்டல் எல்லாம் சாப்பிடுவீங்களா? ஓகே, வெரி குட். ஓகே, சோ நம்ம வந்து ஹெல்த்தியா வளரணும், ஸ்ட்ராங்கா வளரணும், டாலா வளரணும், நல்ல புத்திசாலியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஹெல்த்தியா சாப்பிடணும்.
சரியா? சோ ஹெல்தி சாப்பாடுனா என்னெல்லாம்? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். சோ நம்ம என்ன பண்றோம், அம்மா வீட்டுல டேஸ்டியா சமைச்சு தரும்போது நம்ம வந்து வெஜிடபிள் எல்லாம் எடுத்து தள்ளி வச்சிடணும், வைக்கிறோமா? இந்த வெஜிடபிள் எனக்கு பிடிக்காது, இதையே செஞ்சீங்க எனக்கு பிடிக்காது, அதையே செஞ்சீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரென்த்தே வராது, ஹேர் க்ரோ ஆகாது, நம்ம பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்க மாட்டோம். சரியா? ரொம்ப ஒல்லியா வீக்கா இருக்கும், நம்மளால எந்த வேலையுமே பண்ண முடியாது. வேற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் சுண்டல் சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகலாம், நல்லா படிக்கலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம், ஸ்ட்ராங்கா கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஹாப்பியா இருக்கலாம். சோ எந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸும் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பிடிக்கலன்னா அப்புறம் பாத்துக்கலாம், எடுத்த உடனே சாப்பிடாம இருக்க கூடாது. ஓகே? எத்தனை பேர் வீட்டுல அப்பா அம்மா அவங்கள ஹோட்டலுக்கு எல்லாம் கூப்பிட்டு போவாங்க? என்ன சாப்பிடுவீங்க? ஓகே, வெரி குட். பூரி சப்பாத்தி எனக்கு கேக்குது. எஸ், ஓகே, வெரி குட். சோ எல்லாரும் வந்து ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க பேரண்ட்ஸ். பூரி சப்பாத்தி கேக்குது, அதை விட பெருசா பரோட்டா கேக்குது எனக்கு, இல்லையா? எத்தனை பேருக்கு பரோட்டா ஃபேவரட்? இப்போ how many days in a week? ஒரு வாரத்துல எவ்வளவு நாள்? 7 days. நீ 6 days vegetables and fruits சாப்பிட்டா மட்டும்தான் 1 day நீ பரோட்டா சாப்பிடலாம். புரியுதா? 6 days வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சுண்டல் எல்லாம் சாப்பிடாம 1 day எல்லா நாளும் எனக்கு பரோட்டா தான் வேணும், எல்லா நாளும் எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்னு புடிவாதம் படிச்சுன்னா என்ன ஆகும்? ஜங்க் ஃபுட் சாப்பிடும் போது வயிறு என்ன ஆகும்? வலிக்கும், பயங்கரமா வலிக்கும், நீ ரொம்ப சிக் ஆயிடுவ, உன்னால ஆசைப்பட்டது எதுவுமே பண்ண முடியாது, வயிறு ரொம்ப சிக் ஆயிடும், பல்லெல்லாம் போயிடும், பியூட்டிஃபுல்லாவே இருக்க மாட்ட. சரியா? ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அதனால இன் 7 days a week 6 days வந்து ஹெல்த்தியா சாப்பிட்டா 1 day வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே? சோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வாட் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட்? நம்மளோட எல்டர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்டர்ஸ்னா யாரு? கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே? சோ எல்டர்ஸ பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? கேரிங்கா இருக்கணும். இப்ப வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டயும் பேசணும், செல்போன் பார்க்க வேண்டாம். தாத்தா பாட்டி கிட்ட போய் உட்காருங்க, எனக்கு ஏதாவது கதை சொல்லுங்கன்னு சொல்லுங்க, நீங்க ஏதாவது கதை சொல்லுங்க, அவங்க கூட சேர்ந்து ஏதாவது விளையாடுங்க. அவங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு இல்லையா? சோ அவங்க எப்படி இருப்பாங்க? வயசானா எப்படி இருப்பாங்க? வீக்கா இருப்பாங்க. சரியா? நீங்கெல்லாம் போய் அவங்க கிட்ட உட்காந்து பேசும்போது, நீங்கெல்லாம் போய் அவங்க கூட விளையாடும் போது அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். சோ வீட்டுல தாத்தா பாட்டி இருக்கும் போது அவங்க ஏதாவது சொல்லும் போது அதான் நான் கேட்க மாட்டேன் போ அப்படின்னு சொல்லாம அவங்க சொன்ன பேச்ச கேட்கும் போது தாத்தா பாட்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் தானே உங்களுக்கு எல்லாமே பண்றாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க, நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, உங்களை அன்பா பாத்துக்கிறாங்க, உடம்பு சரியில்லைன்னா உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. சோ பேரண்ட்ஸையும் அதெல்லாம் நான் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லாம பேரண்ட்ஸ் கிட்டயும் நீங்க ரொம்ப அன்பா இருக்கணும். பேரண்ட்ஸ் கிட்ட அன்பா இருந்தாதான் பேரண்ட்ஸ் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு இவ்ளோ செய்யறாங்கல்ல, நம்ம அவங்களுக்கு இவ்வளோண்டு செய்யணும். சரியா? ஸ்கூலுக்கு வரீங்க, நல்ல விஷயம் எல்லாம் உங்களுக்கு யார் கத்துத்தரா? அப்ப ஸ்கூலுக்கு வரும்போது டீச்சர்ஸையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். மேம் ஏதாவது சொன்னாங்க, டோன்ட் டூ திஸ், டூ தட் அப்படிலாம் சொன்னாங்கன்னா உங்க நல்லதுக்காக தான் சொல்றாங்க. டீச்சர்ஸோடைய பேச்சு கேட்டு டிசிப்ளினா வளர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாளைக்கு உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் ஆகலாம். இப்ப பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கு குழந்தைங்களை ஏன் பிடிக்கும் தெரியுமா? நல்ல சொல் பேச்சு கேட்கிற குழந்தைங்க நாளைக்கு பெருசாகி ஏதாவது ஒண்ணு பெருசா சாதிச்சாங்கன்னா அவங்கதான் இந்தியாவுடைய ஃபியூச்சர். அதனாலதான் பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரியா? சோ இந்த சில்ட்ரன்ஸ் டேல இருந்து நம்ம வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அன்பான, டிசிப்ளினான, இந்த செல்போன் பார்க்காம வேற நான் சொன்ன விதத்துல எல்லாம் நம்மள என்கேஜ் பண்ற ஒரு பொறுப்பான குழந்தைங்களா இருக்கலாமா?
Okay, very nice. So we will be responsible children from this Children's Day. Okay. யாருக்கெல்லாம் okay? கை தூக்குங்க. Very good. So we should respect elders, respect parents, eat healthy, sleep well. நல்லா தூங்கணும். ராத்திரி எல்லாம் போன் பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாது. சீக்கிரமா நல்லா தூங்கணும், நல்லா படிக்கணும். நல்லா படிச்சோம்னா நல்ல வேலைக்கு போலாம். நல்ல வேலைக்கு போனா நிறைய சம்பாதிக்கலாம். நீ ஆசைப்பட்ட காரு எல்லாமே வாங்கலாம். ஓகே, அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கலாம். ஓகே, சோ நம்மளுடைய ட்ரீம்ஸ் வந்து ஃபியூச்சரை பார்த்து இருக்கணுமே தவிர செல்போனும் டிவியும் பார்த்து நம்மளுடைய ட்ரீம்ஸ் நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ வெரி மச்.